கடந்த 15 ஆண்டுகளாக மழை பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு தற்போது தீபாவளி பண்டிகை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து தரைக்கடை வியாபாரிகள் அனைவரும் தற்போது வியாபாரம் செய்து வருகின்றனர். ஆனால் பொதுமக்கள் மழை வருவதனால் பெரிய பெரிய கடைகளை நோக்கி செல்கின்றனர். இதனால் தரைக்கடை வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என மிகப்பெரிய கவலையை தெரிவித்துள்ளனர். இது குறித்து தரைக்கடை வியாபாரி ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். அது குறித்து அவரிடம் கருத்துக்கிறோம். தற்போது மழை பெய்யுது, 2 நாள் மழை பெய்து வந்துள்ளது. இது எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு லாபம் இதில் எங்களுக்கு லாபமே கிடையாது, நஷ்டம் தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் 50,000 முதல் போட்டிருக்கோம். எல்லாமே பெரிய பெரிய கடையை நோக்கி போகிறதுனால எங்களுக்கு லாபம் கிடையாது. எங்களுக்கு நஷ்டம் தான் ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நான் என்ன சொல்கிறதுனா, காலையிலேருந்து மழை இல்லாமல் இருந்துச்சு. அதனால மழை இல்லாமல் இருந்ததுனால கஸ்டமர்லாம் எங்களை தேடி வந்தாங்க, மக்கள் எங்களை தேடி வந்தாங்க. மழை பெய்யறதுனால பெரிய பெரிய கடையை நோக்கி மக்கள் போயிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு லாபம் இல்லை. 50,000 முதல் போட்டிருக்கோம். முதல் போட்டதில் பாதி கூட நான் எடுக்கலாம். இப்ப வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு. தற்போது மழை அதாவது தொடர்ந்து பெய்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுவீங்க? எல்லாம் பெரிய கடையை நோக்கி சென்று இருக்காங்க. எப்படி லாபம் ஈட்டுவீங்க? நாங்கள் எங்கன்னா லாபம் எடுக்கிறது, மழை இன்னும் 2 நாள் இருக்குன்னு இருக்காங்க. அதனால லாபம்லாம் எதுவும் எடுக்க முடியல. மேட்டு கடை போட்டிருக்கோம். மேட்டு ஒன்றுமே சேல்ஸ் ஆகலை. எல்லாமே கொடை, ரெயின் கோட்டு இந்த மாதிரி தான் வாங்குறதுக்காண்டி போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாதுண்ணே. இப்போ இந்த தீபாவளி நீங்க கொண்டாடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா? ஏன்னா இப்ப வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொல்லியிருக்குன்னா, தற்போது கடந்த 1 வார காலமாக மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வீங்க? மழை இருக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பொருட்பட்டாமல் தான் நாங்கள் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். மழையிலையும் நனைஞ்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்து எங்கள் தொப்பையாக நிற்கிறோம். என்ன பண்ணுறது? முதல் போட்டிருக்கோமே, வட்டிக்கு வாங்கி கடனுக்கு வாங்கி நம்ம கடை போட்டிருக்கோம். அதனால நம்மளுக்கு போட்டு முதலையாவது எடுக்கும். அசல் கிடைக்கலாம். பணம் வரலனாலும் பரவாயில்ல, அசல் எடுக்கும். அவ்வளோதான். தற்போது பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை இது டெல்டா மாவட்டம். தற்போது டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை வயல்வெளிகளில் அறுவடை செய்த பிறகே நெல்மணிகளை விவசாயம் செய்து அவர்கள் லாபம் ஈட்டிய பிறகே தற்போது அந்த காசை வைத்தே தீபாவளி கொண்டாட முடியும். இந்த சூழ்நிலையில் 2 நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்போது நம்ம பார்ப்போம், தஞ்சை அண்ணா சாலை பகுதியில் நாம் இருக்கிறோம். சுற்றியும் நமது ஒளிப்பதிவாளர் காட்டுவார். சுற்றியும் இங்க பாருங்க, மக்கள் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. இதில் உடனுடன் மக்கள் வாங்க வரிசையுடன் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த சூழ்நிலை பெரிய கடையை நோக்கி மக்கள் செல்கின்ற அவலம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தரக்கடை வியாபாரிகள் தற்போது எந்த லாபமும் ஈட்டப்படவில்லை. இதுவரை அசலை மட்டுமே எங்களுக்கு என்று தெரியவில்லை என்று வியாபாரிகள் அவர்கள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். தற்போது 2 நாட்கள் மழை இல்லாமல் இருந்தால் மட்டுமே இந்த தீபாவளியை முழுமையாக கொண்டாட முடியும் என தரைக்கடை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக தஞ்சை மாவட்டத்திலிருந்து சதாம் ஹுசைன்.